சுயதீனம் கேட்கும் போது நீங்க டான்ஸ் பண்ணணும்னு அப்படியா கொடுத்திருக்கிறார். ஏன்னா எல்லா கட்டுகளில் இருந்தும் பிசாசின கிரியைகளில் இருந்து கொடுத்த ஒரு பெரிய விடுதலை, அதான் சுயாதீன ஃப்ரீடம். என்ன பிரிட்டனுடைய அண்டரில் இந்தியா இருக்கும் போது சுயாதீனம் ஃப்ரீடம் இல்ல, அதுக்கப்புறமாக அந்த சுதந்திரம் கிடைச்சது. என்ன சந்தோஷம் வந்தது இந்தியாவுக்கு. அப்படியே பிசாசினுடைய எகிப்தில் இருந்த இஸ்ரவேலுக்கு பெரிய ஒரு ஃப்ரீடம் கிடைச்சது. அவர் பெரிய சந்தோஷத்தோட அவர் பாடல் பாடி இந்த கனானிலேக்கு பயணம் பண்ணது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில பிசாசினுடைய இருட்டு நின்ற பாவங்களில் என்றும் கர்த்தர் நமக்கு பெரிய ஒரு விடுதலை கொடுத்தது. அப்போ சுயாதீனம். அப்போ ஒன்றாமது கர்த்தர் கொடுத்திருக்கிற உரிமை என்ன தெரியுமா? சுயாதீனம். அந்த சுயாதீனம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். சவுல் எப்படி பவுலானது? சவுல் வாழ்க்கையில் இருந்த அந்த இருட்டினுடைய கட்டுகள் அழியப்பட்டு அந்த சுயாதீனத்தை பெற்றுக்கொண்டு அந்த பவுலாக மாறுறது. ஆமென். அப்போ നമ്മുടെ வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஒன்னாமது ரைட் சுயாதீனம். இரண்டாமது 1 கொரிந்தியர் 1:9. 1 கொரிந்தியர் 1:9. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்போ நம்முடைய கர்த்தராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்ப இரண்டாமது கொடுத்திருக்க உரிமை என்ன தெரியுமா? ஐக்கியம், ஒற்றுமை. யாரோட சேர்ந்த? இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து இருக்கிறதற்காக ஆண்டவர் கொடுத்த ஐக்கியம், அது ஒரு உரிமை. அல்லேலூயா. என்ன உரிமை? ஐக்கியம், இல்லைன்னா ஒற்றுமை. ஐக்கியம், இயேசுவோடு சேர்ந்து இருக்கிறதற்காக ஒரு விசேஷ அதிகாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். அது யாருக்கும் இல்லையே, நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விசேஷமான அதிகாரமா ஐக்கியம். இயேசுவோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும், பிதாவினோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். அந்த ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் அல்லேலூயா அதோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அது ஒரு பெரிய ரைட் that he gave in our life. மூன்றாமது 2 தீமோத்தேயு 1:9. 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அப்போ மூன்றாவது என்ன தெரியுமா? பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்துட்டு எதிலேக்கு? ஒரு பரிசுத்த அழைப்பிலேக்கு. இப்ப நான் இவனை கூப்பிடுவா, ஏய் இங்க வாடா என்று சொல்லும் போது அது பரிசுத்த அழைப்பு அல்ல. நான் உங்களை அண்ணா வந்து உதவி பண்ணிடுங்க என்று சொல்லும் போது அது பரிசுத்த அழைப்பு அல்ல. இப்ப மனிதரை நாம் யாராவது கூப்பிடும் போது அதில் பரிசுத்தம் இல்லை. பட் ஆண்டவர் கூப்பிடும் போது அது ஒரு பரிசுத்த அழைப்பு. அப்ப நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு பரிசுத்தமான அழைப்பு. அப்ப ஆண்டவர் ஒரு ரைட், ஒரு உரிமை நம்மட வாழ்க்கை கொடுத்திரு தெரியுமா? என்னோட வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமான அழைப்பு இருக்குது. ஆமென். இங்க இருக்கிற அனைவருடைய தலைக்கு மேலே ஒரு பரிசுத்த அழைப்பு இருக்குது. ஆமென். பிசாசு பார்க்கும் போது உங்களோட மேலே ஒரு பரிசுத்த அழைப்பு இருக்குது. அந்த பரிசுத்த அழைப்பிலேக்கு ஆண்டவர் உங்களை அழைத்தார். ஹல்லேலூயா. நாலாமது 2 பேதுரு 1:3. 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி. ஆமென். நாலாமது என்ன தெரியுமா? அவரே அறிகிற அறிவினாலே. அப்போ நம்மை அழைத்தது எதிலேக்கு தெரியுமா? அந்த அறிவிலேக்கு. எந்த அறிவு? என்னுடைய அறிவல்ல, இங்க இருக்கிற உங்களுடைய அறிவு அல்ல, இயேசுவினுடைய அறிவு. the knowledge of the Lord. இயேசுவினுடைய அறிவு. அந்த அறிவிலேக்கு நம்மை அழைத்துட்டு அந்த அறிவு നമ്മുടെ வாழ்க்கையில் കൊടുത്തിട്ടാ. ഹല്ലേലൂയ. മനുഷ്യരായ നമ്മുടെ வாழ்க்கையில மனித சிந்தகளா இருக்குது. பட் அந்த பரிசுத்தாவி வெளிப்பட்ட போது என்னுடைய சிந்தகள் பரிசுத்தமாயிட்டார், என்னுடைய அறிவு அப்படியே மாறிட்டார். ஹல்லேலூயா. உலகப்படியுள்ள ஞானமல்ல, ஆண்டவர் கொடுத்த ஞானம் அப்படியே என்னோட வாழ்க்கையில் வெளிப்பட்டது. அப்போ ஆண்டவர் உங்களை அழைத்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய அறிவு கொடுத்துட்டார், ஒரு பெரிய உரிமை. அதன் தெரியுமா? அவரே அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. அந்த அறிவு என்ற அந்த உரிமை உங்களோட வாழ்க்கையில் இருக்குது.
അതിൽ അഞ്ചാമത് കടസിയാകെ 1 പേതുരു 2:9. 1 പേതുരു 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைக்கப்பட்டவர்கள். அப்போது நான் அஞ்சாமது என்ன தெரியுமா கொடுத்திருக்கிற அந்த உரிமைன்னு சொல்லும்போது ஒளி, பிரகாசம், லைட். அந்தகாரம் அப்படியே நீக்கம் பண்ணி ஒரு பெரிய ஒளி, ஒரு லைட் உங்களுக்கு கொடுத்திட்டார். நான் சொன்னது தெரியுமா 5 காரியங்கள், விஷயங்கள் இங்க சொன்னது. ஒன்றாமது சுயாதீனம் என்ற உரிமை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திட்டார். இரண்டாமது ஐக்கியம், ஃபெலோஷிப், ஐக்கியம் என்ற உரிமை ஆண்டவர் கொடுத்திட்டார். மூன்றாமது பரிசுத்தமான ஒரு அழைப்பு உங்களுக்கு கொடுத்திட்டார். நாலாமது அறிவு அவர் கொடுத்திட்டார். அஞ்சாமது அந்த ஒளி உங்களுக்கு கொடுத்திட்டார். இது எல்லாம் உங்களில் இருக்கிற அந்த உரிமை. ஹல்லேலூயா. இந்த வசன பகுதிக்குள்ள கடந்து வரும்போது அந்த இடத்துல ஏசாவு அவனில் இருந்த அந்த சேஷ்டம், அந்த எல்டர் பிரதர் என்ன ரைட், அதை அப்படியே செல் பண்ணியாச்சு, அப்படியே விற்று போயிட்டார், ஆணையிற்று. அதனால அவனோட வாழ்க்கையில் அப்படி பிரச்சனை வந்தது. നമ്മുടെ வாழ்க்கையில യേശുവിനോട് சேரும்போது நாமும் அவரோடு சேர்ந்து ജ്യേഷ്ഠപുത്രൻ என்ற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது നമ്മുടെ வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த சில உறுதிகள், சில உரிமைகள், அதான நாம் சொந்தது. அது நாம சில விஷயங்களுக்காக செயல் பண்ணக்கூடாது. ஆமேன். சில விஷயங்கள் கடந்து வரும்போது விசேஷித்த பசி, இங்க ஏசாவோட வாழ்க்கையில் இருந்தது பசி, அந்த வயிற்றுக்குள்ள பசி. നമ്മുടെ வாழ்க்கையில் சில பசிகள் கடந்து வரலாம். உலகப்படியான பசி, கண்ணினுடைய இச்சைகள், ஆசைகள், பசிகள் கடந்து வரும்போது நம்மில் இருக்கிற சில உரிமைகள் உண்டு, நம்மில் இருக்கிற சில தகுதிகள் உண்டு, சில உறுதிகள் உண்டு. அதை நம்ம செயல் பண்ணக்கூடாது.